வணக்கம். ரோஸ் ரிப்போர்ட்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். கனடாவில் நடக்கும் முக்கிய சட்ட மற்றும் சமூக விவகாரங்களை தெளிவாகவும் உண்மையாகவும் ஆய்வு செய்யும் மேடை இது. இங்கு கிசு இல்லை, உண்மை மட்டுமே. நான் ஷர்மிளா, இது ரோஸ் வியூ. கனடாவில் போலீஸ் ஊழல் விவகாரம் பற்றி தான் பேசப்போகிறோம். போலீஸ் பாஷையில் இதற்கு ப்ராஜெக்ட் சவுத் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இன்று நாம் பேசப் போகிறது மக்களுக்கு கனடா சட்டம் மற்றும் காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை குலைத்த கதையை பற்றி. இது ப்ராஜெக்ட் சவுத் எனப்படும் போலீஸ் ஊழல் விசாரணை ஆக்கப்பட்டுள்ளது. இது கனடாவின் போலீஸ் அமைப்பின் மீது எழுந்த பெரும் ஊழல் குற்றச்சாட்டு. சட்டத்தை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியவர்கள் காவல்துறையினர். ஆனால் அவர்களே சட்டத்தின்படி செயல்படாமல் விட்ட கதைதான். வேதனையான, ஆனால் அதே சமயம் மக்கள் மத்தியில் குழப்பம், கோபம் போன்ற உணர்வுகளை பரப்பும் செயல். அந்த அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் லஞ்சம், obstruction of justice, அதாவது சட்டத்தை செயல்படாமல் தடுத்தல், போதைப்பொருள் கடத்தல், தனிப்பட்ட சொத்துக்களை திருடுதல், நம்பிக்கை மீறல் மற்றும் ரகசிய தகவல்களை, அதாவது கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷனை அத்தாரிட்டி இல்லாமல் எடுத்து விநியோகித்தல் ஆகியவை அடங்கும். 2025 ஜூன் மாதம் இந்த ப்ராஜெக்ட் சவுத் என்ற விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. 7 மாதங்கள் மல்டிபிள் ஏஜென்சிஸில் இருந்து, அதாவது யோக் ரீஜனல் போலீஸ், டொரண்டோ போலீஸ் சர்வீஸ், ஒன்டாரியோ ப்ரொவின்ஷியல் போலீஸ், கரெக்ஷனல் சர்வீசஸ் ஒன்டாரியோ ஆகிய பிரிவுகளில் இருந்து 400 அதிகாரிகள் பணிபுரிந்தனர். மேற்சொன்ன குற்றங்களோடு சில போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் உதவியதாகவும் தகவல்களை மீண்டும் எதிரணிக்கும் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. கொலை செய்ய திட்டம் போட்டது, போலீஸ் யூனிஃபார்ம்களை கூட குற்றவாளிகளுக்கு கொடுப்பதற்கான திட்டங்கள் போடப்பட்டது என்பன மேலதிக குற்றச்சாட்டுகள். 2025 ஜூன் 20 ஒரு சிறை அதிகாரியின் வீட்டில் நின்றிருந்த போலீஸ் கார் ஒன்று வேறு ஒரு வாகனத்தால் அடிக்கப்பட்டது. இது அந்த சிறை அதிகாரியின் மேல் நடத்தப்பட்ட கொலை முயற்சி என்று தெரிய வந்தது. அந்த விசாரணையில் 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போது கிடைத்த தகவல்களை வைத்தே இந்த ப்ராஜெக்ட் சவுத் தொடங்கப்பட்டது. இதில் ஒரு அதிகாரி ஜெனிஃபர் ஜேசி என்ற நடிகைக்கு வேறு ஒரு பெண்ணின் வாகனத்தில் அவருக்கே தெரியாமல் GPS பூட்டி அந்த பெண்ணை கண்காணிக்க உதவியிருக்கிறார். இதன் விளைவாக 7 OPP அதிகாரிகள் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டனர். அந்த 7 அதிகாரிகளும் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரியும் 19 தனிப்பட்ட குற்றவாளிகளுமாக மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த 7 போலீஸ் அதிகாரிகளின் மேல் மட்டும் 46 குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளது. மேலும் இது இப்போது போலீஸ் துறைக்குள்ளேயே பதட்டத்தை உண்டாக்கியுள்ளது. மக்கள் இதனால் கேள்வி எழுப்புகிறார்கள். போலீஸ் தகவல் பாதுகாப்பு எப்படி குலைந்தது? நம்பிக்கை இழந்தால் சட்ட அமைப்பு எப்படி பாதுகாப்பாக செயல்படும்? தனிப்பட்ட மக்களின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு பத்திரமாக இருக்கிறது? சாதாரண மக்கள் வாழ்க்கையில் இதன் தாக்கம் பெரியது. பொது நம்பிக்கை குறையும் போது சட்டவிரோத அமைப்புகளின் கையிலேயே நம் தகவல்கள் கிடைக்கலாம் என நினைக்கும் போது பயமும் அதிகரிக்கும். இங்கு நாம் கேள்வி கேட்க வேண்டும். அதிகாரத்தில் உள்ளவர்களை யார் சோதனை செய்கிறார்கள்? எளிதாக அவர்களால் சட்டத்திற்கு முன் தமது செயல்களை நிரூபிக்க முடிகிறதா? இது ஒரு நாளில் கதைத்து முடிக்கக்கூடிய விடயம் இல்லை. நீதிமன்றத்தில் நடக்கும் விடயங்களையும் அதனால் எதிர்கால சட்ட மாற்றங்களையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் எதிர்வரும் வீடியோக்களில் பார்ப்போம். தவறாமல் பார்க்க வேண்டும் என்றால் ரோஸ் வியூ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேஸ் பற்றின ரெகுலர் அப்டேட் வேண்டும் என நினைத்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. மீண்டும் மலர்வோம்.